அக்கா. என்ன அக்கா காலேஜில் எக்ஸாம் ஃபீஸு கட்டணும்னு சொன்னேன்ல அக்கா, அந்த சென்னையா செல்லையில் பார்த்து மறந்தே போச்சு, நீ வைக்காத. அதான் ஏதாவது சொல்லணுமாக்கா? அவிய இல்லை வேலைக்கு போகணும், நானா வேலைக்கு போகிறேன், பேக்கியால் ஒன்றும் செல்ல மாட்டேங்க. என்ன ஏன்னா அவன பலதரா சொல்லிருக்கேன் அந்த ரூம் வரப்படாதுன்னு. எதுக்க வந்தாச்சு இல்ல, என்ன சொல்லு. காலேஜ் ஃபீஸு கட்டணும், இன்னைதான் கடைசி நாள். அதுக்கு நான் இப்ப என்ன செய்யணும்? பணம் கட்டையில் நான் எக்ஸாம் எழுத விட மாட்டேனாத்தேன். ஆமா, படிச்சு கலெக்டர் ஆகல போற. இல்ல நான் தெரியாம தான் கேட்கேன், கொக்கால தான் கட்டிட்டு வந்தேன், அதனால கொக்கால செலவு பணம் கொடுக்கல. கொக்கால கட்டிட்டு நீயும் கூட வந்துட்ட, நீ என்ன இலவச நினைப்பா? ஏன்னாட்ட அப்பெல்லாம் எல்லாரும் சொல்லிச்சு தலை தாப்பன எல்லாத்த வீட்டு பெண்ணு கட்டாது, எல்லாம் என்ன தலை எழுத்து, நான் தான் கேட்கிறேன். இப்ப கொக்கால இஞ்ச வங்கணும் ஒன்னு இஞ்ச வங்கணும்ல என்ன தலையில் எழுதி இருக்கு. கொப்பை உண்டாக்கப்பட்ட எதங்கில எங்க இருக்குன்னு சொல்லி என்ன எடுத்துட்டு போ. கிடச்சிதா? இல்லை அக்கா, நான் அறுத்துட்டு நிற்கிறேன். சரி, நீ போய் ரெடியாக, நான் போய் வாங்கிட்டு வரேன். சரிங்க. என்ன அவ பணம் கேட்டு இல்லையா ஜென்னியா? ஆமா, நான் தெரியாம தான் கேட்க, நான் இதுக்கு அவ்வளவு செலவு பணம் கொடுக்கலாம்? என்ன கட்டிக்கிட்டதுனால உனக்கு கூட பிறந்த பாவத்துக்கு சோரமை போடலாம், இல்லாம அவளை படிப்பிச்சு கட்டி கொடுப்புன்னு சொல்லிட்டு எல்லா இதை ஏன்னா தள்ள சாத்து காப்பாக்கிய. மெதுவா பேசுங்க, அவளுக்கு கேட்க முதல்ல அவ படிச்சு முடியட்டும், அதுக்கப்புறம் கட்டி குடிக்காத வச்சு பார்க்கல. ஏடிஎம் கார்டு எடுத்த என்ன? நான் ஏடிஎம் கார்டு இதுல பைசா எடுத்து போய் பீஸு கட்டேன்னா அவிய பல்லதன் சொல்லி விட, நீ அதெல்லாம் கண்டுக்கிடாதே என்ன. இருபத்தி 4 மணிக்கூர் டிவியும் பார்த்துல மலர்ந்தால இருந்தா போதும். என்ன டிவி பார்க்காம இருந்த சத்தா என்ன கரண்ட் வலி சாக்கில் ஒன்று கட்டலாம், என்ன எனக்கு தலை எழுத்து. ஏன் உங்களுக்கு, நீங்க எதுக்கு எப்ப மால்ட்ட எரிஞ்செறிஞ்சு உள்ளதையா? இங்க இருக்க எரிச்சலுக்கு அக்காவும் தங்கச்சியும் ரோட்ல போயிருக்க, ஞாபகம் வச்சுக்க. இவ்வளவு சின்னகே டெய்லி இறக்க வரைக்கும் சோறு வேணும் போது, அக்காவும் தங்கச்சி மாட்டி என்ன பிச்சை எடுக்க வச்சதை விட மாட்டீங்களா? சும்மா இருங்க, திண்ணி எதுக்கா கணக்கு பாக்குறியா? ஓ, பண்டார அடங்கு கக்கூசம் புட்டியா போட்டிருக்கு. அவ குளிச்ச பேரியா? வெளியில கக்கூஸ் இருக்கு இல்ல, இவ்வளவு வெளியில குளிச்சா என்ன சத்தா போவா? என்ன எங்க போடுமா குளிச்சுட்டு?
தான் போயிட்டு வரேன் என்ன. போகிறதெல்லாம் கொள்ளலாம். சாயந்தரம் 5 மணி முன்னாடி வீட்டில் வந்து சேர்ந்துக்கணும் வெள்ளியாச்சு. நானும் எவனை உரையும் ஒளிச்சோடி போவேன். நம்மளங்களும் நிம்மதியாக இருக்கலான்னு பார்த்தா ஒளிச்சம் ஓடி போகுது இல்லை பாண்டார் எனக்கு. நீ அழுதுட்டு நிக்க, சரி நீ போ. ஆமா, நான் தெரியாம தான் கேட்க. நீங்க எதுக்கு எப்பவும் என்ன தங்கச்சியில சத்தம் போட்டுட்டு இருக்குதியா? நீங்க உங்க தங்கச்சிட்டு அம்மையிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுதே இல்லை, அதே போல என்ன தங்கச்சிட்ட சிரிச்சு பேசுனேன் என்ன? நான் இது ஒன்றா தொங்கச்சிட்ட சிரிச்சு பேசணும். முதல்ல நான் ஒன்று சொல்லி நல்லா கேட்குங்க. எனக்கு அவனை தொங்கச்சிட்ட சிரிச்சு பேசணும்னு ஆசை தான். அப்படி சிரிச்சு பேசினாலே தொங்கச்சிய மனசில் தோணும், அத்தா ரொம்ப நல்ல ஒரு தங்கமானவன். அப்படி ஒரு நினைப்பு வேண்டாம் அவ்வளோ மனசில். அடுத்த வீட்டில் வாழ போகிற பொண்ணாக இப்போ அவளுக்கு என்ன மேலே நல்ல கோபம் இருக்கும். இப்போ போகிற இடத்துல அத்தான் எப்படின்னு கேட்டாலே அத்தான் ரொம்ப மோசம் சொல்லிட்டு சொல்லுவா. எனக்கு அதான் வேணும். சிரிச்சு பேசினா அத்தான் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. அது வேண்டாம். அது பல பிரச்சனை உண்டாக்கி வச்சோம். சும்மா அத்தான் சொல்லிட்டு இருந்த என்னெல்லாம் பிரச்சனை வராங்களோ எனக்கு நல்லா தெரியும். நீ என்ன நினைச்சாலும் சரிதான், அவள் போகிற இடத்துல நல்லா இருக்கணும். என்னால் அவளுக்கு வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது. எனக்கு அவ்வளோதான்.